இந்தியா இந்த 5வது டெஸ்ட் போட்டியிலும் ஒரு பக்கம் தோக்க தான் போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சொல்லிட்டு ஆஸ்திரேலிய ஊடகங்கள் எழுதி இருக்கிறது. காரணம் என்னன்னு தெரியுமா? டிராவிஸ் ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் வந்த பிரச்சனை தான். ஒரு பக்கம் சிராஜ் வந்து ஆக்ரோஷமாக எல்லா டெஸ்ட் போட்டிகளும் செயல்படுகிறார், ஆனா செயல்பாட்டுல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதி இருக்காங்க. அதுவும் இல்லாம விராட் கோலி 19 வயசான ஒரு பக்கம் சாம் கான்ஸ்டாஸ் கிட்ட மோதல் ஈடுபட்டாரு, அவர்கிட்டவும் செயல்பாடு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் இல்லாம மூன்றாவதாக ஜெய்ஸ்வாலினுடைய விக்கெட்டை சர்ச்சை தான் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம ஒரு பக்கம் பால் ஸ்விங் ஆக வாய்ப்பே இல்லை, அதை போயிட்டு ஒரு வாக்குவாதமாக பண்ணி அந்த சர்ச்சையை பெருசா எழுப்பி முன்னாள் வீரர்கள்லாம் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சப்பை கட்டு கட்டும் இந்தியர்கள் எல்லாருமே இந்த போட்டியில தோற்கதான் போகிறார்கள், இது அவர்களுக்கான அறிகுறி, அதாவது தோல்விக்கான அறிகுறி. ஏன்னா தோக்குறவங்க தான் காரணத்தை சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சண்டையை போட்டுக்கிட்டு எதிரில் சப்பை கட்டு நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து ஒரு பக்கம் எழுதி இருக்கிறது. சோ இந்த சிட்னி டெஸ்ட் போட்டியில இந்தியா தோற்குமா ஜெயிக்குமா, இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் எழுதியது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.